சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். தாவேகா மாவட்ட செயலாளர் பதவி வந்து திருமதி அஜிதா அவர்களுக்கு கொடுக்கல. அவங்களும் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து பனையூர் அலுவலகத்துக்கு வரும்போது அவரோட காரெல்லாம் மறித்து ஒரு மாதிரி போராட்டம்லாம் பண்ணாங்க, ஸ்ட்ரைக்லாம் பண்ணாங்க. அவங்களோட ஆதரவாளர்லாம் வந்து பனையூர் அலுவலகம் வெளியில் உட்காந்து தர்ணா போராட்டத்திலாம் ஈடுபட்ட காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்களுக்கு ஏன் அந்த பதவி கொடுக்கலன்னா பல காரணங்கள் சொல்கிறாங்க. அஜித் அவரோட அண்ணன் இருக்கார்ல பில்லா ஜெகனுக்கும் புஷியானத்துக்கும் என்றைக்குமே ஆகவே ஆகாதுன்றாங்க. ஒரு வகையில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கூட இவங்க 2 பேருக்கும் இடையே வந்து ஒரு சண்டை மாதிரி ஏற்பட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கு அதனாலே வந்து இவங்க 2 பேருடைய ஒரு சுமூகமான உறவு இருக்காது. சமீபத்தில் வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து ஒரு கட்சித் தலைவர் வந்து சந்திச்சிருக்காரு. அவர் யாருன்னா EVS ராஜ்குமார். இவர் வந்து தமிழ் தெலுங்கு தேசிய கட்சியோட தலைவர். நீங்கள் யோசிக்கலாம், இவர் யார் அவர், இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்ட்டு நினைக்கலாம். ஆனால் எல்லாரோட வாக்குகளும் வந்து ஒரு தேர்தல்னு வரும்போது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. இவங்களை எப்படியாவது வந்து கன்சாலிடேட் பண்ணி இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் தாவேகாக்கு போகிறதுக்காக ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். ஃபைன் டைம் ஹெட்லைன்ஸ் மூலியமாக உங்களுக்கு நான் வந்து பல தகவல் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராவுத்தர் இப்ராஹிம் பற்றி நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொன்னேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தாவேகா யாரோட கூட்டணி அமைக்க போகிறாங்க, இதை பற்றி தான் உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து தாவேகாவில் நடந்துச்சு. என்னென்னா தாவேகா மாவட்ட செயலாளர் பதவி வந்து திருமதி அஜிதா அவர்களுக்கு கொடுக்கல. அவங்களும் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து பனையூர் அலுவலகத்துக்கு வரும்போது அவரோட காரெல்லாம் மறித்து ஒரு மாதிரி போராட்டம்லாம் பண்ணாங்க, ஸ்ட்ரைக்லாம் பண்ணாங்க. அவங்களோட ஆதரவாளர்லாம் வந்து பனையூர் அலுவலகம் வெளியில் உட்காந்து தர்ணா போராட்டத்திலாம் ஈடுபட்ட காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்களுக்கு ஏன் அந்த பதவி கொடுக்கலன்னா பல காரணங்கள் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, முதல்ல அஜிதா அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாவேகான்ற ஒரு கட்சி மக்கள் மத்தியில் வந்து தெரியுதுன்னா அது முக்கியமான காரணம் அஜிதா அவர்கள். அவங்க எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நேரடியாக போய் சந்தித்து மக்கள்கிட்ட வந்து அவங்களோட குறைகளை கேட்டு அந்த கட்சியை வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சி நிர்வாகிகள்கிட்ட கூட வந்து அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இப்படி இருக்கும் போதும் ஏன் அவங்களுக்கு வந்து கட்சி பதவி, அந்த மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கலன்ற அந்த கேள்வி வருதா இல்லையா? ஸோ அதை நான் சொல்கிறேன். முதல் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப திமுக சார்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள். அதையும் தாண்டி பல நிர்வாகிகள் வந்து திமுக சைட்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கே ஒரு போட்டி தரக்கூடிய வகையில் வந்து அஜிதா அவர்கள் செயல்பட்டுருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு தேர்தல் வரும்போது எங்கே இவங்களுக்கே வந்து அஜிதா அவர்கள் டஃப் ஆயிடுவாங்களோ, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்துருவாங்களோன்ற வந்து எல்லார்கிட்டையும் அந்த அச்சம் இருக்குது. ஸோ இது வந்து தாவேகால ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தியிருக்குமா அப்படின்ற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அஜிதா அவர்களோட அண்ணன் பில்லா ஜெகன்றவர் வந்து ஒரு ரஜினி ரசிகர். முதல்ல நீங்கள் அவர் பேரில் அடைமொழியிலே தெரிஞ்சிருக்கோம், பில்லான்ற பேர் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து திரு விஜய் அவர்கள் ஒரு ரசிகராக மாறிட்டார். அவர் விஜய் அவர்கள் ரசிகராக இருந்தாலும் SA சந்திரசேகர், திரு விஜய் அவரோட தந்தை SA சந்திரசேகரோட ஆதரவாளர். அவர் எங்கன்னா விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கப்பறம் அவர் வந்து SA சந்திரசேகரோட ஆதரவாளராக இருந்தார். இன்னொரு சைடு புஷி ஆனந்தும் இருக்கார். ஸோ அஜித் அவரோட அண்ணன் இருக்கார்ல பில்லா ஜெகனுக்கும் புஷி ஆனந்துக்கும் என்றைக்குமே ஆகவே ஆகாதுன்றாங்க. ஒரு வகையில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கூட இவங்க 2 பேருக்கும் இடையே வந்து ஒரு சண்டை மாதிரி ஏற்பட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கு அதனாலே வந்து இவங்க 2 பேருடைய ஒரு சுமூகமான உறவு இருக்காது. இதனால் வந்து திரு புஷி ஆனந்த் வந்து இவங்களை எப்படியா பழி வாங்கணும், பில்லா ஜெகனை பழி வாங்கணுன்ற இடத்துல அஜிதா அவர்களுக்கு வந்து பதவி கொடுக்கலையா அப்படின்ற அந்த கேள்வியும் எழுது. ஸோ இது ஒரு 2வது காரணம். 3வது காரணம் வந்து இந்த மாவட்ட செயலாளர் பதவி வந்து சாமுவேல் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து என்ன சமுதாயம்னு கேட்டிங்கன்னா நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் திருமதி அஜிதா அவர்கள் வந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருவாரியான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாடார் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்க காரணத்தினால சாமுவேல் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல்ன்றவர் வந்து அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து ஒரு நெருங்கிய உறவினர்னு சொல்லப்படுறாங்க. ஏதோ ஒரு வகையில் சம்பந்தின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ மாவட்ட செயலாளர் சாமுவேல் அவர்களும் கீதா ஜீவன் அவர்களும் நெருங்கிய உறவினர்னு இருக்கிறதுனால எதுவும் அண்டர்கிரவுண்டில் எதுவும் டீலிங் நடந்துச்சா, இந்த டீலிங்னால தான் வந்து அஜிதாவுக்கு வந்து பதவி கொடுக்கலையான்றதை வந்து நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து கட்சியை ஒரு இடத்துல மாவட்டத்தில் வளர்க்குறாங்கன்னா கண்டிப்பாக திரு விஜய் அவர்கள் கவனிக்கணும்.
யார் வந்து உண்மையிலே கட்சிக்கு வேலை செய்கிறா, யார் வந்து கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறா, இதெல்லாம் வந்து திரு விஜய் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போய் அவங்களுக்கு வந்து உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணுன்றது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. இன்னொரு விஷயமா நான் சொல்றேன். பில்லா ஜெகன்றவர் வந்து அதாவது அஜித்தாவோட அண்ணன் வந்து திமுகலயும் இருக்கிறாரு. ஸோ இது ஏதோ ஒரு வகையில வந்து அஜித்தா வந்து பாதிச்சிருக்குமான்றது நமக்கு தெரியல. ஸோ நான் சொன்ன இந்த ரீசன்ஸ்ல ஏதோ ஒரு ரீசனா தான் கண்டிப்பா இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் செங்கோட்டையனை பத்தியும் நான் சொல்லிடுறேன். செங்கோட்டையன் அவர்கள்ட்ட வந்து ஒரு 70 தொகுதிகள் தாவேகா தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா அந்த 70 தொகுதிகளில் வந்து தாவேகா எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். இந்த அசைன்மெண்ட்டை வந்து தலைமை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவர் வந்து நான் 30 தொகுதி தான் பார்ப்பேன். இந்த 30 தொகுதியை நான் கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படியாவது ஜெயிக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அடுத்தபடியாக அந்த கூட்டணி சம்பந்தமாக நான் சொன்னேன்ல, அதனால் சமீபத்தில் வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து ஒரு கட்சித் தலைவர் வந்து சந்திச்சிருக்காரு. அவர் யாருன்னா இவிஎஸ் ராஜ்குமார். இவர் வந்து தமிழ் தெலுங்கு தேசிய கட்சியோட தலைவர். நீங்கள் யோசிக்கலாம், இவர் யார் அவர், இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்ட்டு நினைக்கலாம். ஆனால் எல்லாரோட வாக்குகளும் வந்து ஒரு தேர்தல்னு வரும்போது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. இவங்களை எப்படியாவது வந்து கன்சால்டேட் பண்ணி இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் தாவேகாவுக்கு போகிறதுக்காக தாவேகா தலைமை தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இவரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான கட்சி தலைவரும் திரு செங்கோட்டையன் அவர்கிட்ட போயிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, எந்த கட்சியை சேர்ந்தவர்ன்றதை வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பெஷலாக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.